Hi my dear friends and families, welcome to Craft Tamil channel. இன்னைக்கு வந்து இந்த மாதிரி thermocol plates வச்சு தான் கிராஃப்ட் பண்ண போறோம். ஒரு வால் டெக்கர் பண்ண போறோம். ஓகே. அதுக்கு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் thermocol plates, அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கயிறு எடுத்துர்க்கேன். இது வந்து கொடிலாம் கட்டுவோம்ல அந்த கயிறு தான். கொஞ்சம் இருந்தாலே போதும். கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் இப்போ இந்த thermocol plate வந்துட்டு கட் பண்ணிக்கலாம். இந்த பிளேட்டோட உள் சைடு தான் நமக்கு வந்து இந்த ஃப்ளவர் மாதிரி வரைஞ்சு கட் பண்ண கரெக்ட்டா இருக்கும். நான் ஒரு ஃப்ளவர் தான் வரைய போறேன். வரைஞ்சு கட் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ பென்சில் என்ன பண்ணுறேன்னா 6 petals இருக்கிற மாதிரி ஒரு ஃப்ளவர் பண்ணுறேன். அந்த ஹார்ட்டின் ஷேப் மாதிரி இருக்கும்ல அந்த ஃப்ளவர் தான் வரைஞ்சிட்ருக்கேன். இப்போ வரைஞ்சிட்டேன். அது லைட்டாக தான் தெரியுது. நான் கட் பண்ணி காமிக்கிறப்போ உங்களுக்கு ஈஸியாக தெரியும். எங்கள் வீட்டுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பசங்க வந்து விளையாண்டுட்டு இருக்காங்க. அதனால ரொம்ப சவுண்டாக இருக்குது, கொஞ்சம் நாய்ஸாக இருக்குது. அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். ஏன்னா வந்துட்டு நான் இன்றைக்கி கிராஃப்ட் பண்ணுறதுக்கே ரொம்ப லேட் ஆகிடுச்சு. இது வாய்ஸ் கொடுக்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் லேட்டாக பண்ணேன்னா இன்னும் வீடியோ போடுறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுன்னு சொல்லிட்டு நான் அப்படியே வாய்ஸ் கொடுத்துட்டேன். அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ளவர் கட் பண்ணியிருக்கேன். அது கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் வரைஞ்சிட்டு. ஓகே, நெக்ஸ்ட்டு இன்னொரு ஃப்ளவர் கட் பண்ண போகிறோம். இது கொஞ்சம் பெருசாக கட் பண்ண போகிறோம். ஓகேயா, அதுக்கும் அதே மாதிரி ஃப்ளவர் தான், அதே மாதிரி வரைஞ்சிக்கோங்க. பட் கொஞ்சம் சைஸ் பெருசாக வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு இப்போ கட் பண்ணிவிட்டேன். அந்த ஃப்ளவரில் வந்து அந்த பெட்டல்ஸை கொஞ்சம் எம்போசிங்காக பண்ணணும். அதுக்காக பென்சில் யூஸ் பண்ணி இப்படி மடிச்சு விட்டுருக்கேன் ஒரு பெட்டல்ஸு. மடிச்சதுக்கப்புறம் அந்த பெரிய ஃப்ளவர் உள்ளே வந்துட்டு சின்ன ஃப்ளவரை ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டிக்கோங்க. 2 ஃப்ளவர் ஒட்டும் போது நல்லாயிருக்கும். இன்னுமே ஒரு குட்டி ஃப்ளவர் கட் பண்ணி கூட நீங்கள் அது உள்ளேயும் ஒட்டலாம். பட் நான் அந்த மாதிரி ஒட்டல, வேலை ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ அந்த மாதிரி நான் நிறைய பீஸஸ் செஞ்சு வச்சுருக்கேன். மினிமம் ஒரு 5 ஃப்ளவர்ஸ் கிட்ட செஞ்சு வச்சுருக்கேன். ஒவ்வொன்றுத்துக்குமே குட்டி குட்டி ஃப்ளவர்ஸும் செஞ்சு வச்சுருக்கேன் உள்ளே செய்கிறதுக்கு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி கொஞ்சம் பெருசு சின்னதமாக பண்ணியிருக்கேன். இப்போ ஒவ்வொன்றுத்துக்குள்ளேயும் நான் ஃபெவிகால் போட்டு ஒட்டிட்டேன். நெக்ஸ்ட் இதுக்கு கலர் பண்ண போகிறோம். நான் வந்துட்டு மல்டிபிள் கலர் பண்ணலாம், ஒவ்வொரு ஃப்ளவருக்கு ஒவ்வொரு கலர் பண்ணலான்னு நினச்சி நிறைய பெயிண்ட்ஸ் எடுத்து வச்சேன். பட் அதுக்கப்புறமா எனக்கு தோணுச்சு கீழே இருக்கிற ஃப்ளவருக்கு ஒரு கலரு, உள்ளுக்குள்ளே இருக்கிற ஃப்ளவருக்கு ஒரே கலர், இந்த மாதிரி டபுள் கலர் மட்டும் கொடுத்தா இன்னும் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. அதனால நான் வந்துட்டு 2 கலர் சூஸ் பண்ணி எடுத்து இப்போ கலர் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு பிங்க் கலர் அண்ட் வந்துட்டு ஒரு எல்லோ கலர், இந்த மாதிரி டபுள் கலர் யூஸ் பண்ணி பண்ணுறேன். அந்த பெரிய பெரிய ஃப்ளவர்ஸ் இருக்குல்ல அது எல்லாத்துக்கும் பிங்க் கலர் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலி நான் முன்னாடியே ஒட்டினேன் இல்லையா, அது ஒட்டிட்டதுக்கப்புறம் கலர் பண்ணுறதுக்கு கொஞ்சமே கஷ்டமாக இருந்துச்சு. அதனால ஃபஸ்ட்டு அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாத்துக்கும் கலர் பண்ணிவிட்டு அந்த ஃப்ளவர்ஸ் ரெண்டுத்தையும் ஒட்டினதை பிரிச்சுட்டு கீழே இருக்கிற ஃப்ளவர்ஸ்லாம் கலர் பண்ணிவிட்டு அப்புறம் உள்ளுக்குள்ளே இருக்கிற ஃப்ளவர்ஸ்லாம் நம்ம கலர் பண்ணிக்கலாம். ஓகேயா, இப்போது அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாத்துக்கும் கலர் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லோ கலர்ஸ் எடுத்து அந்த குட்டி குட்டி ஃப்ளவர்ஸ் எல்லாத்துக்கும் பண்ணிக்கிறேன். நீங்கள் இந்த கிராஃப்ட் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் தனித்தனி ஃபஸ்ட்டு பீசஸை கட் பண்ணிவிட்டு கலர் பண்ணிட்டதுக்கப்புறம் சேர்த்து ஒட்டிக்கோங்க. ஓகே, நான் தெரியாமல் ஒட்டிட்டேன். அதனால் பிரிச்சுட்டு திரும்பவும் இப்போ கலர் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது கலர் பண்ணிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் காய வச்சுட்டு நீங்கள் எடுத்து திரும்பவும் ஒட்டிக்கோங்க. இப்போ நான் இந்த மாதிரி ஒட்டிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, ஒவ்வொரு ஃப்ளவர்ஸையும் உள்ளுக்குள்ளே வச்சு ஒட்டிக்கிறேன். இப்போ ஒட்டி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது தனியாக வச்சுட்டு கார்ட்போர்ட் பீசஸ் எடுக்க போகிறோம். நான் வந்துட்டு ஒரு கார்ட்போர்ட் பீஸ் இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஒரு லாங் சைஸ் ஸ்கேலோட அகலம் மட்டும் மெஷர் பண்ணி ஒரு 5 பீசஸ் கிட்ட 5 லைன்ஸ் கிட்ட போட்டு வச்சுருக்கேன். அதில் வந்துட்டு 4 பீஸை கட் பண்ணிவிட்டேன். இன்னொரு பீஸை வந்துட்டு அதையும் 2 கட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ அந்த பீஸை இப்படி 2 கட் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த 4 பீசஸ் கட் பண்ணோம்ல அதை இப்போ நான் வைக்கிற மாதிரி வச்சு அசம்பிள் பண்ணிக்கோங்க. வச்சுட்டு அதை அப்படியே பின்னாடி திருப்பிட்டு அதில் என்ன பண்ண போகிறோன்னா இந்த குட்டியை கட் பண்ணோம்ல அந்த 2 பீஸஸையும் சைடில் இப்படி ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்ட போகிறோம். ஓகே, சைடில் அந்த 4 பீஸும் சேர்த்து வந்துட்டு இதுதான் பிடிச்சிக்கும். அந்த பின்னாடி ஒட்டுறோம்ல இந்த சின்ன ஸ்டிக் தான் பிடிச்சிக்கும். அதனால இந்த மாதிரி சேர்த்து வச்சு மேலேயும் கீழேயும் ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டதுக்கப்புறம் இதுக்கு வந்து கலரிங் பண்ணணும். நான் வந்துட்டு ஒரு ஒயிட் கலர் பண்ணுறேன். ஒயிட் கலர் நம்மகிட்ட இல்லாமல் இருந்துச்சுல, நான் ஆன்லைனில் புக் பண்ணி வாங்கிட்டேன். ஒயிட் கலர் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வாங்கிட்டேன், நிறைய கிராஃப்ட்டுக்கு தேவைப்படும்னு சொல்லிட்டு. இப்போ ஒயிட் கலர் எடுத்துகிட்டு இந்த கார்ட்போர்டுக்கு நான் பண்ணிக்கிறேன். பட் ஒயிட் கலர் உங்களுக்கு லுக்காக தெரியலன்னா நீங்கள் வேறு கலர் எது பிடிச்சிருக்கோ அது பண்ணிக்கலாம். ஓகே, எனக்கு வந்து ஒயிட் கலர் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. அதனால நான் ஒயிட் கலர் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ வந்து கலர் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இதையும் வந்து ஒரு 10 நிமிஷம் காய வச்சுருங்க. அடுத்து நம்மளுக்கு இன்னொரு வேலை இருக்குது, அது பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு இந்த கயிறு எடுத்து வச்சுருந்தோம்ல ஸ்டார்டிங்லேயே, அந்த கயிறில் என்ன பண்ண போகிறேன், க்ரீன் டேப் போட்டு சுற்றி கவர் பண்ண போகிறேன். ஓகே, இந்த க்ரீன் டேப் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு சும்மா சாதாரண டேப் இருக்கும் இல்லையா அது கூட பண்ணிக்கலாம். அது வந்து க்ரீன் கலரில் பண்ணிக்கலாம். பட் இந்த அளவு ஃபினிஷிங் உங்களுக்கு கிடைக்காது. இந்த டேப் இருந்துச்சுன்னா முடிஞ்சளவு யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ சுற்றிட்டேன். இதே மாதிரி இன்னொரு பீஸுக்கும் சுற்றிக்கோங்க. இந்த மாதிரி நம்மளுக்கு 5 பீசஸ் வேணும், கொஞ்சம் பெருசு. அதுக்கப்புறம் அடுத்தடுத்து சின்ன சின்ன சைஸஸில் வந்து 5 பீசஸ் வேணும். நான் வந்துட்டு 5 பீசஸ் ஆல்ரெடி 3 பீசஸ் பண்ணி வச்சுட்டேன். ஓகே, இந்த மாதிரி குட்டி குட்டியாக. இப்போ 5 பீசஸும் என்ன பண்ணியாச்சுன்னா டேப் போட்டு சுற்றியாச்சு. தான் அந்த கலர் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த கார்ட்போர்டு எடுத்துக்கோங்க. அது இப்போ கொஞ்சம் நேரம் காஞ்சிருச்சு. இதில் வந்துட்டு அந்த சுற்றணும்ல அந்த கயிறு அதை எடுத்து இப்போ ஒட்ட போகிறோம். அது எப்படி ஒட்ட போகிறோன்னா நான் இப்போ ஒட்டுற மாதிரி ஒட்டிக்கோங்க. ஆக்சுவலி வந்துட்டு இது நான் கொஞ்சம் வளைச்சி இருக்கிற மாதிரி ஒட்டுறேன். ஓகே, இது நல்லாயிருக்கும், வளைக்கிறதுக்கும் ஈஸியாக வரும். ஏன்னா அந்த வயரே வந்துட்டு கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி தான் இருந்துச்சு. அதனால வளைச்சி ஒட்டுறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்ச இடத்துல நீங்கள் வந்துட்டு வளைச்சி இப்படி ஒட்டிக்கோங்க. ஓகே, ஹார்ட் க்ளூ போட்டு ஒட்டிக்கோங்க.
இப்போ ஒட்டிட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ண போகிறோம், ஃப்ளவர்ஸ் எடுத்து ஒட்ட போகிறோம். ஃப்ளவர்ஸ் ஒட்டுறதுக்கு முன்னாடி எங்கெங்கெல்லாம் ஒட்டினா நல்லா இருக்குமோ ஃபஸ்ட்டு வச்சு பார்த்துக்கோங்க. அந்த ஃப்ளவர்ஸ் எடுத்து நான் இப்போ இந்த மாதிரி வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒட்டிக்கிறேன். ஓகே, இப்போ வச்சு பார்த்துட்டேன். இப்போ இதே மாதிரியே ஒட்டிடலாம் ஓகே அப்படின்னு தோணுச்சு, அதனால நான் இப்படியே ஒட்டிக்கிறேன். இதில் மிஸ்ஸிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா லீவ்ஸ் மட்டும்தான். அந்த லீவ்ஸும் இப்போ பண்ணி ஒட்டிட்டோன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடும். ஓகே, இப்போ வந்துட்டு ஹார்ட் க்ளூ போட்டு ஒட்டியாச்சு. நெக்ஸ்ட்டு லீவ்ஸ் பண்ணிக்கலாம். லீவ்ஸுக்கும் நான் இந்த தெர்மாக்கோல் ஷீட்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். தெர்மாக்கோல் ஷீட்ஸ் இல்லை அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலான்னா, அந்த மெல்லிசான அட்டைலாம் இருக்கும் இல்லையா, கொஞ்சம் மடக்குனா ஈஸியாக மடங்குற மாதிரி இருக்கிற அட்டை இருக்கும் இல்லையா, ஆர் இன்விடேஷன் கார்டு, அது கூட யூஸ் பண்ணலாம். இப்போ லீவ்ஸ் கட் பண்ணியாச்சு. இந்த லீவ்ஸில் வந்துட்டு இன்னும் கொஞ்சமே டெக்கரேட்டிவாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த சைடில் சின்ன சின்ன பீசஸ் இந்த மாதிரி கட் பண்ணுறேன். அப்படி கட் பண்ணும்போது நல்லாயிருக்கும் இன்னும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு. ஓகே, இது ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். இந்த மாதிரி அந்த எல்லா லீஃப்க்கும் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு கலர் பண்ண போகிறோம். ஓகே, இப்போது நான் வந்துட்டு எல்லாத்துக்கும் பண்ணிட்டதுக்கப்புறம் இதுக்கு கலர் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் இந்த லீஃப்மே பார்க்குறதுக்கு எம்போசிங்காக தெரியணும். அதனால ஒரு சின்ன பென்சில் யூஸ் பண்ணி இப்படி வளைச்சி விட்டுக்கிறேன். ஓகேயா, ரொம்ப சவுண்டாக இருக்குது, எனக்கே வாய்ஸ் கொடுக்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது. பட் வீடியோ இன்றைக்கி ஃபுல்லாக வந்துட்டு லேட் ஆகிடுச்சுங்கிறனால தான் நான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ சாரி. நான் இனிமேல் வீடியோலலாம் இந்த மாதிரி கொஞ்சம் சவுண்ட் வராத மாதிரி கண்டிப்பாக வாய்ஸ் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஓகேயா, ஏன்னா விளையாண்டுட்ருக்காங்க, நம்ம போய் சொன்னாலும் அவ்வளோ கேட்க மாட்டாங்க. அதனால தான் நான் சொல்லலை, அப்படியே வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு அந்த லீவ்ஸ்லாம் ரெடி பண்ணிட்டோம். அந்த லீவ்ஸ் எடுத்துகிட்டு ஹார்ட் க்ளூ போட்டு ஒட்டிக்கலாம். கலர் பண்ணிவிட்டு ஒட்டிக்கலாம். நம்மளுக்கு பிடிச்ச இடத்துல ஒட்டிக்கோங்க. நான் வந்துட்டு எனக்கு தோன்ற மாதிரி ஒட்டிட்டேன். ஓகே, இப்போ ஒட்டி முடிச்சாச்சு. அவ்வளோதான், ஃபினிஷ் பண்ணிட்டோம். பட் இதில் இன்னும் ஒரே ஒரு வேலை மட்டும் இருக்குது. அது மட்டும் பண்ணிட்டோன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒவ்வொரு ஃப்ளவர்ஸோட சென்டர்லேயும் கொஞ்சம் ஃபெவிகால் போட்டுட்டு நான் கடுகு இருக்கும்ல, அந்த கடுகு எடுத்து வச்சுட்டு ஒட்டுறேன். நான் கொஞ்சம் கடுகு போடுறேன். நம்ம எந்த அளவு ஃபெவிகால் கரெக்டாக போடுறோமோ அதுக்குள்ளே மட்டும்தான் அந்த கடுகு போய் அப்ளை ஆகும். அதனால ஃபெவிகால் போடும்போதே கரெக்டாக ரவுண்ட் ஷேப்பில் ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு கடுகு இந்த மாதிரி கொட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் உங்கள் கையில் லைட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க. அப்போ வந்து ஃபெவிகாலில் கரெக்டாக அந்த கடுகு எல்லாமே ஒட்டிக்கும். நெக்ஸ்ட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கீழே போட்டுடலாம். ஓகே, இப்போ வந்துட்டு அந்த கடுகு ஃபுல்லாக ஒட்டி முடிச்சாச்சு. இப்போ நம்மளோட வால் டெக்கரும் ரெடி ஆகிடுச்சு. இது வந்துட்டு நம்ம பின்னாடி டபுள் செட் டேப் போட்டுட்டு வாலில் ஹேங் பண்ணால் நல்லாயிருக்கும். வாலில் வந்துட்டு ஒட்டி விட்டுட்டோம்னா சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ஃப்ளவரில் வந்துட்டு இன்னுமே நீங்கள் டெக்ஸ்சர் கொடுத்தீங்கன்னா செமையாக இருக்கும். பிளாக் பென் இருந்துச்சுன்னா அதில் லைட்டாக வந்துட்டு டெக்ஸ்சர் கொடுத்துக்கோங்க. அந்த லீஃபில் இருக்கிற மாதிரி லைன்ஸ் போட்டு விட்டுக்கோங்க. நான் வந்துட்டு ஃபுல்லாக மறந்துட்டு கிராஃப்ட்லாம் பண்ணிவிட்டு எடிட் பண்ணும்போது தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. அதனால நான் பண்ணல, நீங்கள் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் பின்னாடி வந்துட்டு டபுள் செட் டேப் போட்டுட்டு வாலில் ஹேங் பண்ணிட்டு காமிக்கிறேன். இப்போது வாலில் ஹேங் பண்ணியாச்சு. பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வால் வந்துட்டு பேக்ரவுண்டு வயலட் கலரில் இருக்குங்கிறதுனால அந்த ஒயிட் கலர் ஃபினிஷிங் அவ்வளோ தெரியல, லுக்காக தெரியல. பட் உங்களோட வால் வந்துட்டு கொஞ்சம் டார்க்கான இதுவாக இருந்துச்சுன்னா லுக்காக தெரியும் பார்க்குறதுக்கு. ஓகே, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப சிம்பிளாகவும் பண்ணி முடிச்சிட்டோம். உங்களுக்கும் பிடிச்சிருக்கா என்னென்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு கிராஃப்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.